சப்பா, என்ன வெயில்! என்ன எல்லாரும் இப்படி நிற்கல? என்ன கௌசிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டால. ஆமா ராமலட்சுமி, நீ கீழே விழுந்துட்டான்னு சொல்லி மாரிமுத்து வந்து என்கிட்ட கேட்கான். உண்மையிலேயே நீ விழுந்தது என்ன இல்லை ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கியா? நான் யார்கிட்டயுமே சொல்லலங்க. வெள்ளத்தாய காட்டையும் ஜக்கம்மா காட்டையும் மட்டும்தான் சொன்னேன். அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்னு தெரியாது. சரி சரி விடு, சாப்பாடு வை, ஒரே பசியா இருக்கு. என்ன ராமலட்சுமிக்கா, என்ன இப்போ முட்டு வலிலாம் பரவாயில்லையா? அது இப்ப பரவாயில்லையே. இல்லை கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் கேட்டேன். எவ்வளவு திமிரு பாரு, ரோட்ல போகும்போது கூட நீ கேட்டு கேவலப்படுத்துதுங்க. வாங்க ராமலட்சுமிக்கா, நல்லா இருக்கீங்களா? இப்ப கால்வலிலாம் பரவாயில்லையா? வாரம் தாயி, இப்ப எனக்கு எதுக்கு இப்ப கால்வலி வரணும் சொல்லு. படியில இருந்து உருண்டு விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, முட்ல வேற பயங்கர அடின்னு சொன்னாங்க. அதான் கேட்டேன், எதுக்குக்கா கோவப்படுறீங்க? ஆள் அழகு கேட்காங்க தாயி, எரிச்சலா வருது. நான் அன்னைக்கு யார்கிட்டயுமே சொல்லல. அன்னைக்கு வெள்ளத்தையா கட்டையும் ஜக்கம்மா கட்டையும் மட்டும்தான் சொன்னேன். அதுவும் வீட்டில் வச்சு தான் சொன்னேன். யார் தான் கேட்டு இப்படி பரப்புனாங்கன்னு தெரியல. அன்னைக்கு படியில இருந்து உருண்டு விழுந்துட்டேனே, நானே கை கால் வலியில வெள்ளத்தையா காட்டையும் ஜக்கம்மா காட்டையும் போய் சொன்னா ஜக்கம்மா என்னை பார்த்து நக்கல் விடுதா. என்ன நக்கல் விட்டாங்க? அவ என்ன பார்த்து கனி பானைக்குள்ள விழுந்த பெருச்சாலி மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்றா. காரச்சாவுக்கு சட்டை போட்டு விட்ட மாதிரி இருந்துகிட்டு என்ன பார்த்து என்ன சொல்றா பாரு. நானே வலி வேதனையில அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க என்ன பத்தி நக்கல் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காங்க. ரோட்ல போற வாரம்லாம் என்ன பார்த்து கேட்கா. கேவலமா இருக்கு. சரி சரி விடுங்க, நான் உங்களை சத்தம் போடுறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, விடுங்க பார்த்துக்கலாம். சரி சரண்யா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, விடு பார்த்துக்கலாம். இதெல்லாம் சகஜம் தானே. இருந்தாலும் நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லு. போயிட்டு வரேன், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாரா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.